ஆம்லேட்டை வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு கொடுக்காம இது மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? கேரட்டை வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கிக்கிட்டேன். இதை நீட்ட பச்சை மிளகாய் அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி கருவேப்பிலையை பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், தேவைக்கேற்ப வந்து உப்பு போட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுட்டு நான் 2 முட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன். முட்டையை ஊற்றி நல்லா கடகடன்னு 1 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து விடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சு நல்லா எண்ணெயை ஊற்றி நம்ம அடித்து வச்சுருக்க இந்த முட்டையை வந்து ஊற்றி அங்கிட்டு பரட்டி இங்கிட்டு பரட்டி அப்படியே சூப்பராக வந்து ஆம்லேட் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், சைடில் லைக் பட்டன் அமைக்கிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.